ஐபிஎல் ஆரம்பிக்க இன்னும் 5 நாட்கள், பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆரம்பிக்க இன்னும் 3 நாட்கள். இந்த நிலையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கை பற்றி ஒரு விரிவான விளக்கமான காணொலி ஒன்றை தர வேண்டும் என்று தயார்படுத்திக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்து தான் இப்படி புதிய புதிய சிக்கல் முடக்குமோ தெரியாது. PSL 2026க்கு பல புதிய இடையூறுகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. நேற்று தான் பாகிஸ்தான் சூப்பர் லீக் நடப்பதற்கு ஒரு முக்கியமான தடை ஒன்று வந்து சேர்ந்தது. ரசிகர்கள் இல்லாமல் மூடப்பட்ட மைதானங்களில் போட்டி இடம்பெறும். அதுபோல் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி 6 மைதானங்களில் இல்லாமல் 2 மைதானங்கள் கராச்சி மற்றும் லாகூரில் மட்டுமே இத்தனை போட்டிகளும் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் போட்டி அட்டவணையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 8 அணிகள் ஆடுவது போல ஏற்கனவே வழங்கப்பட்ட அட்டவணையின் அடிப்படையில் போட்டிகள் இடம்பெறும் என்று மௌசின் நக்வி அறிவித்திருந்தார். இன்று பார்த்தால் இங்கே பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு, குறிப்பாக வெளிநாட்டு வீரர்கள் பாகிஸ்தான் சூப்பர் லீகில் ஆடக்கூடாது, அவர்களை நாட்டுக்கு திரும்புமாறு ஒரு எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது பயங்கரவாத குழு ஒன்றினால். தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்று அடிப்படைவாத குழுவாக பாகிஸ்தானின் அரசாங்கத்தினால் தீவிரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு குழுவின் ஒரு பிரிவு ஜமாத்-உல்-அஹ்ரார் என்ற அமைப்பு பாகிஸ்தான் சூப்பர் லீகில் ஆட வந்திருக்கின்ற வெளிநாட்டு வீரர்களை குறிப்பிட்டு, குறிப்பாக டேவிட் வார்னர் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ஆகிய 2 பேரையும் குறிப்பிட்டு, இவர்களது பாதுகாப்புக்கு தாங்கள் உத்தரவாதம் வழங்க மாட்டோம், அவர்களை உடனடியாக நாட்டுக்கு திரும்பிச் செல்லுமாறு இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இந்த விடயத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாடுகளின் கிரிக்கெட் சபைகளுக்கும் அனுப்பியுள்ள கடிதத்திலே தாங்கள் கிரிக்கெட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது, ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் பாகிஸ்தானில் கிரிக்கெட் ஆடப்படக்கூடிய வாய்ப்பில்லை, எனவே அந்த வீரர்களது பாதுகாப்புக்கு தாங்கள் உத்தரவாதம் தர முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. இந்த சண்டே கார்டியன் பாகிஸ்தான் பத்திரிகை இந்த விடயத்தை முக்கியமான குறிப்பிட்டு, அவர்கள் இது பாகிஸ்தான் சூப்பர் லீக்கு இம்முறை சவாலாக அமையக்கூடியது என்று குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே மொஹசின் நக்வி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இருக்கின்ற பிரச்சனை குறித்துமே தாங்கள் பாகிஸ்தான் சூப்பர் லீகை 2 மைதானங்களுக்குள் மட்டுப்படுத்தி ரசிகர்கள் இல்லாமல் போட்டிகளை ஆடுவது பற்றி தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த 3 நாட்களில் முதலாவது போட்டி இடம்பெறக்கூடிய சூழ்நிலையில் இப்படியான சிக்கல் ஒன்று பாகிஸ்தான் சூப்பர் லீகை மேலும் பலவீனப்படுத்தப் போகிறது, சர்வதேச வீரர்களின் பங்கேற்பை சந்தேகத்துக்கிடமாக மாற்றப் போகிறது என்று சொல்லி தெரிகிறது. எதிர்வரும் 26ஆம் தேதி லாகூர் கலண்டர்ஸ் அணிக்கும் ஹைதராபாத் கிங்ஸ்மன், இது புதிய அணி, இந்த 2 அணிகளுக்கும் இடையில் லாகூரில் இடம்பெறுகின்ற போட்டியோடு ஆரம்பிக்கவிருந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் இப்போது நடக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த அமைப்பு ஜமாத்-உல்-அஹ்ரார் என்ற அமைப்பு தாங்கள் இந்த போட்டியை எப்படியும் நடக்க விட மாட்டோம், இந்த தொடரில் போட்டிகள் நடப்பதை தாங்கள் முடியுமானவரை தங்களுடைய இயலுமைக்கு ஏற்றது போல தடுப்போம், வீரர்கள் விளையாட விட மாட்டோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அது எவ்வாறு வன்முறையின் அடிப்படையிலா இல்லாவிட்டால் வேறு விதமாக என்பது குறித்த கருத்துக்களை அவர்கள் வெளியிடவில்லை. இதுவேளை இந்த விடயம் இப்பொழுது வீரர்களது காதுகளுக்கு கட்டியிருக்கிறது. சர்வதேச வீரர்கள் பல பேர் இந்த போட்டிகளில் ஆடுவதற்கு இம்முறை வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சார்ந்திருக்கின்ற கிரிக்கெட் சபைகள், குறிப்பாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியா, கிரிக்கெட் நியூசிலாந்து, இங்கிலாந்து கிரிக்கெட் சபை ஆகியன இதுவரை மௌனம் காத்து வருகின்றன. இலங்கை சார்பாக 4 வீரர்கள் இம்முறை பாகிஸ்தான் சூப்பர் லீகில் பங்கேற்க இருந்த நிலையில் இப்பொழுது தசுன் சாணக்க விலகி இருக்கும் நிலையில் குசல் மெண்டிஸ், குசல் பெர்ரா மற்றும் துனித் வெலாலகி ஆகியோர் பாகிஸ்தான் சூப்பர் லீகில் பங்கேற்கின்றார்கள். இதுவேளை ஏனைய சர்வதேச வீரர்களை பொறுத்தவரையில் ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர், சாம் பில்லிங்ஸ், டாரல் மிச்சல், டப்ரிஷ் ஷம்சி, ஜேம்ஸ் வின்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், நஹித் ராணா, சிக்கந்தர் ராசா, மொயின் அலி, ஷமார் ஜோசப் ஆகியோர் பாகிஸ்தான் சூப்பர் லீகில் ஆட இருக்கிறார்கள். இம்முறை பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் இந்த 39 நாட்களில் 44 போட்டிகளாக ஃபைசலாபாத், பெஷாவர், முல்தான், ராவல்பிண்டி ஆகிய மைதானங்களில் ஆடப்பட இருந்தது. ஆனால் இப்போது இந்த தீவிரவாத எச்சரிக்கைக்கு முன்பதாகவே எரிபொருள் சிக்கலை தீர்ப்பதற்காகவும் மக்களது நடமாட்டத்தை முடியுமானவரை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் முகமாகவும் 2 மைதானங்கள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இப்போது பார்த்தால் இந்த பிரச்சனை புதிய பிரச்சனையாக தோன்றியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்களும் இந்த தொடரில் பங்கேற்பது இப்பொழுது சந்தேகத்துக்கு இடமாக மாறியிருப்பதாக இதற்கு முன்னைய செய்தி ஒன்று தெரிவிக்கிறது. ஏற்கனவே பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் வீரர்கள் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் இந்தியாவில் பங்கேற்பது தங்களது பாதுகாப்புக்கு சந்தேகமானது என்று குறிப்பிட்டு தான் அந்த போட்டியை தவிர்த்துக் கொண்டார்கள். இது முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு வழங்கப்படவிருந்த பாதுகாப்பு வழங்கப்பட முடியாது என்று IPL ஒப்பந்தத்திலிருந்து அவர் விலக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பித்தது. ஆனால் பாகிஸ்தான் சூப்பர் லீகில் தாங்கள் பங்கு பெற்றுவதற்கும் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தங்களுக்கு முடியுமானவரை தங்களுடைய பாதுகாப்புக்கான ஒப்புதலை வழங்க வேண்டும், தங்களுக்கான பாதுகாப்புக்கான உறுதிமொழியை BCB என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை வழங்க வேண்டும் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்கள் குறிப்பிட்டதாக ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. இதனால் அந்த உறுதிமொழி இல்லாமல் தங்களால் இம்முறை PSL போட்டிகளில் பங்கு பெற்றுவது சந்தேகத்துக்கிடமாக இருக்கும் என்றுதான் பங்களாதேஷ் கிரிக்கெட்டின் பல்வேறு வீரர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற விடயத்தை பக்கத்து நாடான பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்களை குறிப்பிட்டதன் காரணமாக இப்பொழுது ஏனைய சர்வதேச வீரர்களின் பங்கேற்பும் நிச்சயமாக சந்தேகத்துக்கிடமாக மாறியிருக்கிறது. ஆனால் இந்த வேளையில் அநேகமான சர்வதேச வீரர்கள் பாகிஸ்தானில் இப்பொழுது பயிற்சி போட்டிகளில் ஆடி வருகின்றார்கள்.
வருகின்ற 26ஆம் தேதி இடம்பெறுகின்ற தொடருக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது? மிக பெரும் எதிர்பார்ப்போடு IPLக்கு சவால் விடுவதாக ஆரம்பித்திருந்த இந்த PSL போட்டிகள் இப்போது முதல் போட்டி நடைபெறுவதே கேள்விக்குறியாக மாறியிருக்கிற நிலையில் எவ்வாறு இதை எதிர்கொள்ளப் போகின்றார்கள்? பாகிஸ்தான் அரசாங்கம் இதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இந்த தீவிரவாத அமைப்புகளின் எச்சரிக்கையானது அவ்வளவு லேசில் நாங்கள் கடந்து போகக்கூடிய விடயமல்ல. இலங்கை அணிக்கு இடம்பெற்ற பாகிஸ்தான் லாகூர் தீவிரவாத தாக்குதல் எங்கள் அத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும். இது மட்டுமல்லாமல் அண்மை காலத்திலும் கூட போட்டிகள் இடம்பெற்ற காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த தீவிரவாத குண்டுவெடிப்புகள், தீவிரவாத செயல்கள் இடம்பெற்றிருந்தன. எனவே பாகிஸ்தான் அரசாங்கம் இப்பொழுது வீரர்களுக்கு வழங்கக்கூடிய உறுதிமொழி என்ன? PCB என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஏனைய சர்வதேச கிரிக்கெட் அமைப்புகளிடம் எப்படியான உடன்பாடுகளுக்கு வரப்போகிறது? ஏற்கனவே 3 வீரர்கள் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கிலிருந்து விலகி IPL போட்டிகளை நோக்கி சென்றிருக்கும் சூழ்நிலையில் இதை எவ்வாறு இவர்கள் சமாளிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வியோடு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று இரவு உங்களுக்காக பாகிஸ்தான் சூப்பர் லீக் பற்றிய முன்னைய வரலாறு, இப்போதைய எதிர்பார்ப்பு, இம்முறை பங்கேற்கின்ற அணிகள் வீரர்கள் பற்றிய விரிவான அரசல் ஒன்று வரும்.